ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2026வது வருஷம் இந்த முதல் நாள்ல இந்த 260வது ஜூம் கூடுகையில உங்களோடு கூட இணைந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்பார்க்கல நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வேன் என்றாலும் என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் போட்ட சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நீங்க இந்த வசனத்தை நன்றாய் கேட்கும்படியாய் நான் உங்களை தாழ்மையை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா வேதத்தில் அநேக நமக்கு ஆச்சரியப்படுத்துகிற காரியங்கள் வேதத்துல ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்படி ஒரு காரியத்தை தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 2026வது வருஷத்துல இந்த 12 மாதங்களும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ திட்டங்களையும் ஒவ்வொரு பணியையும் அவருடைய கிருபையினாலையும் பலத்தினாலையும் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. குறிப்பா தேசம் தேவனை அறிய வேண்டும் என்கிற பெரிய பாரம் நமக்கு உண்டு. குறிப்பாக இந்த ஜெம்ஸ் மிஷனரி இயக்கத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் குடும்பமும் இன்னும் தொடர்ந்து இந்த நாட்கள் பொல்லாதவைகள் என்று எழுதியிருக்கிறபடினால காலங்கள்ல தேசங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சம்பவங்களும் அவர் வருகையினுடைய அறிகுறியை நமக்கு காட்டுகிறது என்கிறதை நாம் வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாட்கள் நாம் கொண்டாடுகிற நாட்கள் அல்ல என்றாலும் இன்னும் அறியப்படாத ஜனங்கள் அநேகம் உண்டு என்கிறதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நாம் ஓடுவோம். ஏனென்றால் கடைசியாய் வெளியிட்ட அந்த ஸ்டாட்டிக்ஸ் படி 3%, 4% தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை பல வருடங்கள் ஆனாலும் ஒரு 10% ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் அநேக ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கடந்த நாட்கள்ல பேசும் பொழுது பெரிய 2 மிஷினரி இயக்கங்கள்ல கடந்த வருஷத்துல ஒரு மிஷினரி கூட போகவில்லை, ஒரு தமிழ் மிஷினரி கூட அவர்கள் அர்ப்பணித்து போகவில்லை என்கிற ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பாருங்க, முன்னாட்கள்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், திரள் கூட்டம் புறப்பட்டு வட மாநிலங்கள் முழுவதையும் இன்றைக்கு மிஷினரி பணிகளால் நிரப்புகிறதற்கு அப்படிப்பட்டவர்களை எழுப்பி தந்தார். ஆகவே இன்னைக்கு அந்த மிஷினரி பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெறுகிறதையும், சுவிசேஷ பணி ஒரு மாற்று கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள் மிக தீவிரமாக தேவனை அறிந்து கொள்ளுகிறதையும் நாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிகிறது. ஆனால் சமீப காலமாக அதனுடைய காரியங்கள் மிஷினரிகள் போய் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறது என்பது குறைந்து காணப்படுகிறது. காலங்களும் பொல்லாதவைகளா இருக்கிறது. சுவிசேஷத்தின் வாசல்களும் நம் கண்காண அநேக காரியங்கள் அடைக்கப்படுகிற சூழ்நிலை போல இருக்கிறது. ஆகவே நம் காலத்தை புரிந்து கொண்டு இன்னும் தீவிரமாய் நாமும் இந்த மிஷினரி இயக்கத்தோடு கூட இணைந்து நம்முடைய பாரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இன்னும் தீவிரப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல 2 வார்த்தையை நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனத்துல முழு வேத வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல 2 தேசத்தை குறித்து, 2 ஜனத்தை குறித்து ஆண்டவர் இப்படி வாக்கு பண்ணுகிறார். செபுலோனுக்கும் நப்தலிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க முந்தி இருண்டிருந்தது போல இனி இருண்டிருப்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் முந்தி
இருண்டிருந்தது போல இனி நீங்க இருண்டிருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்திலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த 2 வார்த்தைகளையும் இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முதல் நாள்ல ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முந்தின அனுபவங்கள், பழைய நம்முடைய 2025 ஆகட்டும் அல்லது அதுக்கு முந்தின காரியங்களாகட்டும், நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் ஒருவேளை அநேக நேரங்கள்ல இருள் சூழ்ந்தது போல சூழ்நிலைகள் ஊழியத்தையும் மற்ற காரியங்களையும் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முந்தி அப்படி நடந்துச்சு, இனி அப்படி நடக்காது அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதே போல பிற்காலத்திலே கர்த்தர் அதை மகிமைப்படுத்துவார். செபுலோனையும் நப்தலியையும் வருகின்ற காலங்கள் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி நடந்தது இனி நடக்காது. முன்னாடி நடந்த தீமைகள் இனி உங்களுக்கு நடக்க போறது இல்ல. வருகின்ற நாட்கள்ல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். இதுதான் இந்த செபுலோனுக்கும் இந்த நப்தலிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு, ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின்படியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் முந்தி நடந்த மோசமான அனுபவங்கள், இருளான காரியங்கள் இனி நடக்காதபடிக்கு தேவன் உங்களை காத்து கொள்வாராக. அதே போல வருகின்ற நாட்களிலும் வருகின்ற காலங்களிலும் ஆண்டவர் ஊழியத்திலையும் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியத்திலையும் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவாராக. இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் தேவன் ஒரு வாக்கை சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு ஏன் இதை சொல்லி இருக்கிறார், அது எதை செய்தால் அது நிறைவேறும் என்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்டு. எதுலையுமே அப்படி இல்லாம இருக்காது. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, குறிப்பா இந்த இடத்துல நிறைவேறணும் அப்படின்னா, இந்த செபுலோனுக்கும் நப்தலிக்கும் ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஏன் அதை செய்தார், அது நிறைவேறுகிற அந்த வசனத்தையும் கடைசியாக காண்பித்து நான் முடிக்கிறேன். அது ரொம்ப மகிமையான ஒரு வசனம், நீங்கள் கவனமாய் கேளுங்க. அப்போ இந்த செபுலோனுக்கும் நப்தலிக்கும் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறதற்கான காரணம் என்ன? ஏன் அவருடைய முந்தின இருளான காரியங்களை ஆண்டவர் இனி நடக்க போறதில்லைன்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? பிந்தி உங்களை மகிமைப்படுத்துவேன் ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஏன் அந்த செபுலோனுக்கு நப்தலிக்கும் கர்த்தர் சொல்லுகிறதற்கான காரணம் என்ன என்கிறதை நான் வேதத்திலிருந்து காண்பித்து இவர்களுக்கு சொல்லுகிறதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், செபுலோனும் நப்தலியும் அதற்கான என்ன குவாலிபிகேஷன் அவர்களுக்கு இருந்தது என்கிறது வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து இந்த வசனம் நிறைவேறுதலையும் உங்களுக்கு காண்பித்து இறுதியாக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். உங்க வேதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இந்த செபுலோனையும் நப்தலியையும் நீங்க வேதத்துல அநேக இடங்கள்ல இந்த 2 பேர்களையும் ஒரு சேர நீங்கள் நிறைய இடங்கள்ல நீங்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜனங்கள் 20 வருடம் அடிமை இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஒரு தேசத்துல 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். அந்த தேசத்தினுடைய ராஜா, அவனுக்கு கீழே இருக்கிற சேனாதிபதி, அவனுக்கு கீழே இருக்கிற இரும்பு ரதங்களை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடம் கொடுமையாக அரசாட்சி செய்கிறான். இந்த 20 வருஷம் முடியும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நினைக்கிறார். தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி கொடுமையானவருடைய கைகளிலிருந்து ஜனத்தை விடுவிக்கிறதுக்காக தேவன் விரும்பும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தை கொண்டே அதை செய்கிறதற்கு விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா 12 கோத்திரங்கள் உள்ளதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த 12 கோத்திரத்தினுடைய பிரபுக்களாகட்டும் அல்லது இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனத்தை ஆகிலும் ஆண்டவர் பயன்படுத்தி அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத அந்த ராஜாவுடைய கைகளிலும் சேனாதிபதியினுடைய கைகளிலும் இரும்பு ரதங்களையும் முறித்து போட்டு அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர்களுக்குள்ள ஜனங்களை தேடுகிறார்.
நீங்க 12 கோத்திரம் யாருன்னு நமக்கு தெரியும். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த 12 கோத்திரங்களும் இன்றைக்கு கானானிலே குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பின்பதாக அவர்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் சத்துருக்களுடைய கைகளிலே அவர் விட்டு கொடுக்கிறதும், நியாயாதிபதிகள் அதை விசாரிக்கிறதும், பாதுகாக்கிறதும், இது போன்ற காரியங்களை நீங்கள் நியாயாதிபதிகளை வாசிக்கலாம். இப்பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கூடார ஆணியினாலே சேனாதிபதியினுடைய தலையிலே அடித்த யாகேல், நமக்கு அதை நல்லா தெரியும். அந்த சம்பவம் முந்தின அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த ஜனத்தை ஜெயித்து இந்த எதிராக இருக்கிற அந்த ராஜாக்களையும் சேனாதிபதிகளையும் எதிர்த்து ஆண்டவருடைய கிருபையினால பலத்தினால ஜெயித்து ஜனத்தை விடுதலையாக்குகிறார்கள். விடுதலையாக்கி அவர்கள் பாடுகிற பாடல் தான் இந்த 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய சம்பவங்கள் 4வது அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கலாம். ஆனால் அவர்கள் ஜெயம் பெற்ற பிறகு தேவன் செய்த கிரியைகளை நாம் ஆங்காங்கே ஒருவேளை ஜனங்கள் பாடுகிறதை நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்படி பாடப்படுகிற ஒரு காரியம் வசனம் தான் இந்த 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வது வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இந்த வார்த்தையை நீங்க நன்றாக உங்க இருதயத்துல நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். யுத்தம் வாசல் வரையிலும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தம் வாசல் வரையிலும் வந்தது. கர்மான தேவ பிள்ளைகளே, யுத்த வாசல் வரையில் வந்தது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தேசங்கள்ல யுத்தங்கள் நடக்கிறது. யுத்தங்கள் நடக்கிற தேசத்தினுடைய மக்களின் மனநிலையை நாம் கொஞ்சம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் கொல்லப்படுகிறதையும் அல்லது பெரியவர்கள் கொல்லப்படுகிறதையும் மருத்துவமனைகள் மேல குண்டு வீசப்படுகிறதையும் நீங்கள் ஆங்காங்கே கேள்விப்படலாம். அப்போ அங்க இருக்கிற ஜனங்களுடைய மனநிலை எவ்வளவு வேதனை உள்ளதாக அல்லது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். இங்கே கானானிலே 20 வருடம் அடிமையாக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த யுத்த களத்துல ஆண்டவர் சிலரை நிறுத்தி இருக்கிறார், சிலரை ஆண்டவர் அழைக்கிறார். 12 கோத்திரத்தை ஆண்டவர் கூப்பிடுகிறார். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்யும்படியாக, போராடும்படியாக, பிரயாசப்படும்படியாக தேவன் தேடுகிறார். ஏன்னா இந்த காலம் யுத்தம் நடக்குகிற காலம். நீங்கள் நன்றாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கடந்த 1 வாரங்கள்ல அல்லது 10 நாட்கள்ல பல மாநிலங்கள்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறபடி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இதை கொண்டாடக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் அல்லது அநேக எதிர்ப்பாளர்கள், இது இந்தியா, இங்க வந்துட்டு பிற மதத்தினுடைய பண்டிகையை கொண்டாட நாங்கள் விடமாட்டோம் என்று பல விதங்கள்ல தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள், அடிக்கிறார்கள். இன்னும் குறிப்பா சில வீடியோல நான் பார்த்திருந்தேன் சோசியல் மீடியாவில், சில பெண்கள் ஒரு பாஸ்டரை துணிந்து அடிக்கிறதையும் அந்த எதிர்த்த கூட்டத்தோடு இணைந்து செயல்படுகிறதையும் கவனிக்க முடிந்தது. அப்போ இன்றைக்கு ஜனநாயக நாடு என்று நாம் இன்றைக்கு இந்தியாவை சொல்லி கொண்டாலும், ஒருவேளை நாம் இருக்கிற இந்த தமிழகத்துல அல்லது நாம் இருக்கிற அந்தந்த பகுதிகளில் எந்த ஒரு 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 தடைகளும் இல்லாமல் ஆண்டவர் ஆராதிக்க முடிகிறது. ஆனால் தேவனை அறிவிக்கிறதற்கும் புதிதாய் அறிந்து கொண்ட ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கும் இன்றைக்கு தேசத்துல பெரிய ஒரு தடை இருக்கிறதையும் ஒரு போராட்டம் இருக்கிறதையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த களத்துல நீங்களும் நாளும் இல்லாவிட்டாலும் அந்த களத்துல இருக்கிறவனுடைய வேதனையையும் அல்லது இன்றைக்கு அநேக சிறையில் இருக்கிறதையும் ஜாமீன்ல வெளியே வந்து ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தவிக்கிறதையும் நீங்களும் நானும் அதை களத்திலிருந்து புரிந்து கொண்டோமானால் அது எவ்வளவு வேதனை உள்ளதாக இருக்கும். அப்ப தேசத்துல இது போன்ற பல செய்திகளை நான் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். இவைகள் எல்லாமே இன்றைக்கு மிஷனரி பணிகள் அல்லது தேவ தேசத்தை அறிகிறதுல ஒரு பெரிய தடை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் தான் இந்த வசனத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. யுத்தம் வாசல் வரையும் வந்தது, யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இன்றைக்கு தேசத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யுத்தத்தின் செய்தி, யுத்தம் வாசல்ல நிற்கிற ஒரு செய்தி. நம்முடைய வாசல் இன்னைக்கு என்ன இருக்குன்னா யுத்தம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாசல்களை யுத்தம் இருக்கிறது. ஏனென்றால்
தேவனை பரிபூர்ணமாய் இன்னொருத்தருக்கு நற்செய்தியாய் சொல்ல முடியல. சொன்னவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாத பல சூழ்நிலைகள் இன்றைக்கு தேசங்கள் எழும்பி இருக்கிறது. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா பிற்காலங்களை வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறது உண்மைதான். ஆனா யுத்த வாசலில் வந்திருக்கிறதுங்கிற உணர்ந்து நாம் தீவிரமாய் ஜெபிக்கிறதற்கு, தீவிரமாய் இன்னைக்கு நடக்கிற மிஸ்டரி ஊழியங்களை தாங்குகிறவும், ஜெபிக்கவும், செயல்படவும், மற்றவர்களை செயல்பட தூண்டப்படவும் நாம இன்னைக்கு பொறுப்பாளர்களாக, உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு மிஷினரி பாரத்தையும் மிஷினரி தாக்கத்தையும் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிற நாட்கள் இது. ஒரு பக்கம் தேவனை அறிவிக்க முடியாம, அறிந்தவர்கள் ஆராதிக்க முடியாத தடை, இன்னொரு பக்கம் பெரிய கொண்டாட்டங்களையும் அல்லது எழுப்புதலை பேசிக்கொண்டு அல்லது நாம் மிகுதியாய் ஜெபிக்கிறோம் என்கிற போர்வையிலே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் செயல்படுகிறவர்களாக, நான் தான் சொன்னேன், ஒரு மிஷினரி கூட சில ஆர்கனைசேஷன்ல போகலைங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தம். ஆனால் நாம் எழுப்புதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் எப்படி வரும்? அறிவிக்கிறவர்கள் புறப்பட்டு போய் அறிவித்தாதான் அந்த எழுப்புதல் வரும். இங்கே உட்கார்ந்து மணிக்கணக்கில் நாங்கள் ஜெபிக்கிறது தவறு இல்லை, அதுக்கு நான் எதிரானவனும் அல்ல. ஜெபிக்கிறது நல்லதுதான். ஜெபிக்கிறதோடு சேர்கிற கூட்டங்கள் செயல்படுகிறவர்களாகவும், அனுப்புகிறவர்களாகவும், சொல்லுகிறவர்களாகவும் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாரமாய் மாற வேண்டும். நான் வேகமா ஒரு 4 பாயிண்ட நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதே நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்துல 15வது 16வது வசனத்துல ஒரு கூட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இசாக்காரின் பிரபுக்களும் தெபோராலோட இருந்தார்கள். பாராக்கை போல இசாக்கார் மனுஷனும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். இந்த அடுத்த வார்த்தையை கவனிங்க. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. கவனிங்க, ரூபன் யாரு? அதாவது யுத்தம் நடக்கிறது. நான் வேகமா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. யுத்தம் நடக்கிறது, யுத்த வாசல் வரையும் வந்திருக்கிறது, ஜனங்களை விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, இரும்பு ரதங்களால் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல இங்கே ரூபன் எல்டர். ரூபன் தான் 12 கோத்திரத்திற்கு மூத்தவன், சேஷ்டபுத்திரன் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்ப எல்டரா இருக்கிறவர், மூத்தவரா இருக்கிறவர், முன்மாதிரியா இருக்கிறவர், முதலாவது யுத்தகலத்துல நின்று தன்னுடைய ஜனத்தை வழிநடத்த வேண்டியவர் என்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனா அவர் என்ன செய்யறார் தெரியுமா? வேதம் சொல்கிறது, நல்லா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சேன்னா, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள். இவர் கூட்டங்களுக்குள்ள பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனத்தை அங்க யுத்தகலத்துல நின்று காவல் காக்க வேண்டிய ஒரு மனுஷன் உள்ள தேசத்துக்குள்ள இருந்துட்டு தேசத்துள்ள ஜனங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். திருச்சபைகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வேலை இங்க கிடையாது, வேலை யுத்தகலத்துல இருக்கிறது. வேலை இங்க கிடையாது, வேலை அங்க யுத்த வாசல் வரையும் வந்தது என்கிற அந்த தேவனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு செயல்படணும். ஆனா எல்டரா இருக்க வேண்டியவரும், முன்னோடியா இருக்க வேண்டியவர் தனக்கு சாதகமாக சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்கிறதற்காக இங்கே இருந்து கொண்டு அவர் திருச்சபைகளுக்குள்ள, கிறிஸ்தவங்களுக்குள்ள, கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு பிரிக்கிற வேலையை பார்க்கிற அநேக கூட்டங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய அதிகாரத்திற்காக, பதவிக்காக இன்றைக்கு தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய தேவையில் நிற்க வேண்டிய அநேகர் தங்களுடைய சுயநலத்துக்காக பிரிக்கிற வேலையை செய்கிற அநேக காரியங்களை நீங்க பார்க்கலாம். நேரில் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். ஆகவே இது ஒரு கூட்டம், ரூபனின் பிரிவினை. அதனால தான் இன்னைக்கு அந்த பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற அநேக நினைவுகள், ஜனங்களுக்குள்ள அவங்க இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிற நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு இங்க இருக்கிற தலைவர்கள், இங்க இருக்கிற ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை காண்பிக்கிறவர்களால் உண்டான பிரிவினைகள், உண்டான அவர்கள் வார்த்தை நிமித்தம், வாழ்க்கை நிமித்தம், அவர்களுடைய சுயநலத்தின் நிமித்தம் ஆங்காங்கே பிரிவினைகள் தான் இருக்கிறதே தவிர, இவர்கள் போய் யுத்தகலத்துக்கு போயிட்டு யுத்தத்தை செய்ய வேண்டிய அந்த காரியத்தை தவிர்த்துட்டு இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இதைத்தான் சொல்லுது. இன்னொன்றை நான் சேர்த்து சொல்லுகிறேன். அடுத்த வசனம், மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன?
வசனம் சொல்லுகிறது மந்தைகளின் சத்தத்தை கேட்க. நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணுகிறேன், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. என்னாகமம் 32:1 எழுதப்பட்டிருக்கிறது, 12 கோத்திரங்கள் உண்டு, 12 கோத்திரத்திலேயும் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. 2 பாயிண்ட் அந்த வசனத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த காலத்துல பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, பொருளாதாரத்துல தேர்ந்தவர்கள் என்று யாரை சொல்ல முடியும்னா அந்த கால்நடைகளை அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் தான் பணக்காரர்கள் அல்லது பொருளாதாரத்துல உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அப்படின்னா இந்த எல்டரா இருக்கிற அல்லது மூத்தவனா இருக்கிற இந்த ரூபனுக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் திரளா இருந்தது. ஆகவே இவன் என்ன பண்ணிட்டானா, தங்களுடைய சம்பாத்தியத்துல, 2வது பாயிண்ட், தன்னுடைய சம்பாத்தியத்திலேயே இருந்து விட்டார்கள். ஐயா, யுத்த வாசல் வரைக்கும் இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் தங்களை அதிகமாய் தாங்கள் உயர்ந்தபடியினால அதை அனுபவிக்கிறதுலையும் அதை கொண்டாடுகிறதுலையும் அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீங்க அது அப்புறமா நீங்க விரிவாத வேத வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அதிகமாய் சம்பாதிக்கிறவர்கள், அதிகமாய் தேவனை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்ன பெருக பண்ணியிருக்கார் இப்படி சொல்றவங்க எல்லாம் நீங்க எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல இந்த யுத்த நடைபெறுகிற காலங்கள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறோமா, அல்லது யுத்த வாசலிலே வந்திருக்கிறது என்கிறதை தெரிந்தும் இங்கே அனுபவிக்கிறதுலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறீர்களா என்கிறத நீங்கள் நினைவு கொள்ளுங்க. அதோடு கூட சேர்த்து இன்னொரு வார்த்தையையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 16 மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன. நீங்க நம்முடைய புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய சத்தியம் என்னன்னா, 99 ஆடுகள் உள்ள இருக்கிறது, காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்த கரைசனை என் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. 99 சேஃபா தான் இருக்கு, அதை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அது இங்கதான் இருக்கும். ஆனா தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற, வராமல் இருக்கிற, வெளியே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆடு, 99 மெஜாரிட்டி பத்தி பிரச்சனை இல்லை, அது உள்ளதா இருக்கு. ஆனா வெளியே இருக்கிற ஒரு ஆத்மாவை குறித்து என் ஆண்டவருக்கு கரிசனை உண்டு, அதுதான் என் ஆண்டவருடைய இருதயம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்களுடைய மெய்ப்பர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்கிறது அந்த வசனத்துல வெளிச்சம் காட்டுகிறது. மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன. இன்னைக்கு தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு மிஷனரி பணிகள் பல மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல, கிராமங்கள்ல சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் யுத்த வாசலில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மேய்ப்பர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆடுகளின் சத்தத்தை கேட்கிறதிலேயே அவர்கள் இங்கேயே தங்கி விட்டார்கள், இங்கேயே இருந்து விட்டார்கள். ஏன்னா இயேசுவுக்கு அப்படிப்பட்ட இருதயம் கிடையாது, இருக்கிறவர்களை குறித்த எந்த கரிசனையும் கிடையாது. அவர்களை சீசர்களாக உருவாக்கி அவர்களை அனுப்பி ஆத்துமாதாயம் செய்யணுங்கிறது ஆண்டவர் சொன்ன சத்தியம். ஆனால் இங்க இருக்கிற ஆத்துமாக்களுடைய சத்தத்தை கேட்டு இதிலே திருப்தி அடைகிற மேய்ப்பர்களை குறித்து இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வெளியே இருக்கிறவர்கள் தான் முக்கியம், உள்ள இருக்கிறவர்களுக்கு பெரிய தேவை, பெரிய பாதுகாப்பு என்கிறது ஆண்டவருடைய இருதயம் அல்ல. ஆகவே இன்னைக்கு அநேக திருச்சபையினுடைய சூழ்நிலைகள் உள்ள இருக்கிறவர்களுடைய பாதுகாப்பு, உள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ள இருக்கிறவருடைய எழுப்புதலே போயிட்டு இருக்கும். அதற்காக நிறைய பணங்களை செலவு பண்றது, அதற்காக பிரயாசப்படுகிறது. ஆனால் வெளியில யுத்தம் நடக்கிறது, வெளியில தேசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கிற தேவனின் சத்தம் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில மேய்ப்பர்களுக்கு கேட்கப்பட வேண்டும். இது ரூபனிலிருந்து காண வேண்டியது. வசனம் சொல்லுகிறது, கீழையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். கீழையாத் மனுஷர் அப்படின்னா காத் புத்திரர்கள். நான் இந்த காத் புத்திரர்களுக்கு நான் சொன்ன ஏற்கனவே இவர்களுக்கும் பொருளாதாரத்துல அதிகமாய் உண்டு. இவர்கள் இது எதை திருஷ்டாந்தப்படுத்துகிறது என்றால், இவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டும், தேவனுக்காக பிரயாசப்பட வேண்டும், யுத்த வாசல் இருக்கிறது. ஆனால் காத் புத்திரர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கான தேவை இருக்கிறது, ஆனால் அவர்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல அவங்க அங்க இருந்துகிட்டாங்க. உதாரணமா சொல்லணும்னா, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதிருந்தால் பாவம்னு வேதம் சொல்லுகிறது. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, இவங்களுக்கு தேவ தரிசனம் புரியும், தேவனுடைய தேவை
எல்லாமே இவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்காக செய்யணுங்கிறதும் தெரியும், இவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற காரியங்களையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனா ஒண்ணும் தெரியாதது போல உட்கார்ந்து இருப்பாங்க. இதுதான் யோர்தானுக்கு அக்கறையில இருக்கிறவங்க. நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா, என்ன நீங்க இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, உங்களுக்கு இது என்ன நீங்க இப்படி வராம விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டை குறித்து கேட்டா, ஐயோ அப்படியா எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தெரியும், தெரிஞ்சிட்டே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படிப்பட்ட கூட்டம் யோர்தானுக்கு அக்கறை. ஏன்னா அவங்களுக்கு காரணம் சொல்லுகிறதுக்கு யோர்தான் இருக்கு. யோர்தானுக்கு அக்கறையில நாங்க இந்த பக்கம் இருக்கிறதுனால அங்க நடக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணத்தை அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி கொண்டு வாழுகிற ஜனங்கள் இந்த கீழையாத் மனுஷன், இந்த காத் புத்திரர்கள். நம்ம எந்த கூட்டம்? முதல்ல சொன்ன ரூபன் சொன்ன, ரெண்டாவது காத் புத்திரர்கள் சொன்னேன். அடுத்து தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கி இருந்தது என்ன? தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கியிருந்தது என்ன? இப்போ யுத்தம் நடக்கிறது, யுத்த வாசல் இருக்கிறது. ஒரு கூட்டம் மந்தைகளின் நடுவே உட்கார்ந்துட்டு, இன்னொரு கூட்டம் யோர்தானுக்கு அக்கறையிலே உட்கார்ந்துட்டு, இன்னொரு கூட்டம் கப்பல்களிலே இருக்கிறது. இதெல்லாம் டிராவல் பண்ற கூட்டம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் உட்கார்ந்து தேசத்துக்காக ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் தேசத்தை சந்திங்க, மிஷனரிகளுக்காக பாரப்பட்டு அங்கங்கே நம்ம அமர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்க. ஆனா ஒரு கூட்டம் அது நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்முடைய திருச்சபையில தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதை குறித்து எந்த கவலையும் இருக்காது. நம்ம இங்க ஃபாஸ்டிங் இருப்போம்னா அவங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து நல்ல டேபிள் முழுவதும் இன்னைக்குள்ள ட்ரெண்ட் உணவு பொருட்களை அடுக்கி வச்சு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது அவங்களுக்கு வேலை. நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்ம பிரயாசப்பட்டு இங்க உட்கார்ந்து தேவனுக்காக எதையாவது செய்யறோம் அப்படின்னா அவங்க டிராவல் பண்றதுல அவங்க தன்னுடைய பொழுதுபோக்குல தன்னுடைய காரியங்கள் செலவில் அவங்களுக்கு எந்த கரிசனையுமே கிடையாது. அவங்க தன்னுடைய இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்துல தங்களை நிலைநிறுத்தி கொள்கிறதுல, உலகத்தை அனுபவிக்கிறதுல தான் அவங்களுடைய நோக்கமும் அவருடைய காரியம் இருக்கும். புரிந்து கொள்ளணும், இன்றைக்குள்ள சூழ்நிலைகள், இன்னைக்குடைய காரியங்கள், தேசத்துல யுத்தம் வாசலிலே இருக்கிறது. இந்த டிராவல் பண்ற அல்லது இந்த ட்ரீட், மற்றவங்களுக்கு டிராவல் பண்ற ட்ரீட் கொடுக்கிற, தங்களை உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கிற கூட்டத்தினுடைய திருஷ்டாந்தத்தை தான் நம்ம இப்படி பார்க்கலாம். இன்னொரு வசனம் இன்னொரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறது. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். இது இந்த தமிழ் வார்த்தைகள் வித்தியாசமா இருந்தாலும் இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கடற்கரையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்தை தான் இப்படி வேற ஒரு மொழிபெயர்ப்புல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய கடற்கரையில போய் நிறைய நாடுகளுக்கு போய் அந்த குறிப்பிட்ட கடற்கரையில உட்கார்ந்து சன்பாத் எடுக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, ஓய்வு எடுக்கிறதுலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போகல, ஆனா ரெஸ்ட் எடுக்கிற கூட்டம் இது. இப்போ தேசத்துல யுத்தம் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் பொழுது இவர்களுடைய காரியம் என்னன்னா, ஓய்வு எடுக்கக்கூடிய அல்லது தங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு தங்களை விட்டு கொடுக்கறாங்க. இப்படி ஒரு கூட்டம். அப்போ இந்த 4 கூட்டத்தை நான் சொன்னேன். நேரம் இல்லை, நீங்க வீட்டுல ஒரு முறை கூட நீங்க வீட்டுல அதை வாசிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும். கடைசியாக நான் முதல்ல ஏசாயாவுல சொன்ன ஒரு கூட்டம் ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு இப்படி செஞ்சாருங்கிற அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 18வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முன்னணியிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணித்து நின்றார்கள். ஐயா, 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யுத்தம் வாசல் வரையிலும் வந்தது. யுத்த வாசல் வரைக்கும் வந்திருக்கிறது. இரும்பு ரதங்களால ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். தேசத்துல ஜனங்களை தேடுகிறார், பிரபுக்களை தேடுகிறார், கோத்திர பிதாக்களை தேடுகிறார். ஒருத்தரும் வரல. ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்துல தங்களை விட்டு கொடுத்து இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் தங்களுக்கு இருக்கிற காரியத்தை அனுபவிக்க அதிகாரங்கள் இருந்தும், ஒருவேளை ரூபனை போல பொருளாதாரத்தை நாங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்க இல்லாம, டிராவல் பண்ணாம, ட்ரீட் பண்ணாம, ஓய்வு எடுக்காம, பார்த்துட்டும் பார்க்காம போகாம, இதெல்லாம் செய்யாம தங்க உயிரையும் எண்ணாமல் ஆண்டவருக்காக போர்க்களத்து முன்னையிலே நின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது.
இவர்களைத்தான் இன்னைக்கு இந்த கூட்டம் தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த கூட்டம் தான் இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறது. இந்த கூட்டம் தான் இன்னைக்கு தேசத்தை மறுரூபப்படுத்துகிற காரியத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறது. அப்போ இந்த செபுலோனும் இந்த நப்தலியும் இங்க மட்டும் இல்ல, நீங்க வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கலாம். எங்கெல்லாம் தேவனுக்காக தேவ ஜனங்களுக்காக யுத்தம் நடைபெறுகிறதோ இந்த ரெண்டு கூட்டம் கண்டிப்பா யுத்தத்துல நிற்கும். மத்தவங்க எங்கேயோ நிற்பாங்க, ஆனா இந்த ரெண்டு கூட்டமும் யுத்தத்துல நிற்கும். அப்ப இவர்களை குறித்து தான் அந்த ஏசாயாவுல எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்னேன், வாக்கு தத்தமாய் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு காரணம், முந்தி நமக்கு நடந்த தீமைகள் நடக்காம இருக்கணும்னா நீங்க ஆண்டவருடைய யுத்தத்துல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு இன்னைக்கு தேசத்துல நடக்கிற சூழ்நிலைகள் யுத்தத்தின் காலங்கள். ஆகவே இந்த யுத்தத்தின் காலங்கள்ல போர்க்களத்துல நமக்குள்ளானதை அனுபவிக்கிறத விட்டுட்டு தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது துணிந்து நிற்கும் பொழுது முந்தின தீமைகள் இனி நமக்கு நடப்பதில்லை, பிற்காலங்களில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்கிற இவர்களுக்கு சொன்ன வசனம் நமக்கும் நிறைவேறும். இவர்களுக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார்னா இதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு. ஏன்னா இவங்க தனக்காக செயல்படுகிறவர்கள், தனக்காக அர்ப்பணித்தவர்கள். சோ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026 முதல் நாள்ல நான் சொல்லுகிறேன், நமக்கு இப்படிப்பட்ட பல கூட்டங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செயல்படுகிற கூட்டமாக நாம் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வசனம் மத்தேயு 4வது அதிகாரத்துல 13வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரத்துல 13வது வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்து அவர் வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷ ஊழியத்தினுடைய முதல் நாள் அவர் தன்னுடைய 40 நாள் உபவாசத்தை முடித்து விட்டு தன்னுடைய ஊழியத்தை எங்க துவங்கினார் தெரியுமா? 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகுமிலே வந்து வாசம் பண்ணினார். அடுத்த வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதெல்லாம் அந்த ஏசாயாவுல சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், முந்தி இருந்த இருள் இனி இருப்பதில்லைன்னு சொன்னதெல்லாம் ப்ரொஃபட்டிக்கலா இங்க நிறைவேறுகிறது. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து முதன்முறையாக வாசம் பண்ணினது எங்கன்னா, தனக்காக யுத்தம் பண்ணின போர்க்களத்து முன்னையில நின்ன அந்த நப்தலி, அந்த செபுலோன் இருந்ததான இங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, செபுலோ நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய எல்லைகள்ல ஆண்டவர் வாசம் பண்ணணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகள்ல, ஊழியத்தின் எல்லைகள்ல ஆண்டவருடைய வாசம் பண்ணுதல் இருக்க வேண்டும் என்றால், முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இவர்களுக்கு தான். முதல் வாசம் பண்ணுதல் இவர்களுக்கு தான். யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா, யார் போர்க்களத்து முன்னிலை தனக்காக யுத்தம் நடக்கிறது என்று தெரிந்து அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த 2026வது வருஷத்துல நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் இதை நாம் பற்றிக்கொள்வோம். மற்ற கூட்டத்தாரை போல் அல்லாமல் இந்த செபுலோன் நப்தலியை போல இந்த தேசத்தின் நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல நம்ம நடப்போம். தேவன் இந்த வார்த்தையின்படியாக, இந்த வாக்கின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம்